வணக்கம். நான் உங்கள் ராஜேஷ் ஃப்ரம் மை டிஜிட்டல் பிராண்ட். உங்களோட யூடியூப் சேனலை மானிட்டைஸ் பண்ணணும்னாலோ, உங்களோட யூடியூப் வீடியோஸோட வியூஸை இன்க்ரீஸ் பண்ணாலோ, அதுக்கு முக்கியமான ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட தம்ப்நெயில்ஸ் தான். இந்த தம்ப்நெயில்ஸை பேஸ் பண்ணி தான் யூசர்ஸ் வந்து உங்கள் வீடியோ ஓப்பன் பண்ணலாமா வேணாமான்றதை டிசைட் பண்ணுறாங்க. அதாவது உங்களோட யூடியூப் வீடியோ குவாலிட்டியாகவே இருந்தால் கூட அதை ஓப்பன் பண்ண வைக்கிற டெக்னிக் வந்து அந்த தம்ப்நெயில் கிட்ட தான் இருக்குது. அப்படிப்பட்ட தம்ப்நெயிலில் ஹை குவாலிட்டி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை இன்றைக்கி நம்ம ஐடியோகிராம் மற்றும் விடேக்கோன்ற இந்த 2 டூல் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். அதுலேயே 2 டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் நம்ம பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொஃபஷனல் ஸ்டைல், இன்னொன்று வந்து கம்பேரிசன் ஸ்டைல் சொல்லுவாங்க, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எஃபெக்ட் சொல்லுவாங்க. வாங்க இன்றைக்கி செஷனில் போயிட்டு எப்படி ஒரு ஹை குவாலிட்டி தம்ப்நெயிலை கிரியேட் பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி குவாலிட்டியான தம்ப்நெயில் நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட யூடியூப் வியூஸ் வந்து அதிகமாக போகும், உங்கள் சேனலும் சீக்கிரம் மானிடைஸ் ஆகிடும். வாங்க செஷனுக்கு டேரெக்டாக போயிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு தம்ப்நெயில் ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணால் அதுக்கான எலமெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பிரேக் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க டிசைன் பண்ணுறதுக்கு. அதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 to 6 எலமெண்ட்ஸ் இருக்கும். நார்மலாக ஒரு தம்ப்நெயில் வந்து பிரேக் டவுன் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு, அதுக்கப்புறம் வந்து மெயின் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் என்ன டெக்ஸ்ட் இருக்கணுன்றது. ஃபைனலாக வந்து கால் டு ஆக்ஷன் சொல்லிட்டு ஒரு சப்டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க, அது வேணால் கால் டு ஆக்ஷன் வந்து கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் கலர் ஸ்கீம், என்ன கலர்ஸ் வந்து அதில் இருக்கணுன்றதை, அதுக்கப்புறம் வந்து ஓவராலாக எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிஃபைன் பண்ணி நம்ம கொடுத்துடணும். இந்த பிரேக் டவுனை கிரியேட் பண்ணி வச்சா தான் நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான தம்ப்நெயிலை கிரியேட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் இதில் டிசைன் பிரேக் டவுன் பார்த்தீங்கனாலே தெரியும். நான் பேக்ரவுண்ட் வந்து ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஸ்லீக் ஃபியூச்சரிஸ்டிக் டிஜிட்டல் ஸ்டூடியோ வித் சாஃப்ட் நியான் லைட்டிங் சொல்லிட்டு. அதே போல் மெயின் சப்ஜெக்ட், டெக்ஸ்ட்டு, கால் டு ஆக்ஷன், கலர் ஸ்கீம், ஓவரால் ஃபீல் வந்து எப்படி இருக்கணுன்றதை நான் கொடுத்துட்டேன். இதில் சில சேஞ்சஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் என்டர்பிரனர்னு கொடுத்துருக்கேன். பட் வந்து என்னோட லோக்கலைஸ்டாக இதை மாற்றணும்னா சவுத் இந்தியன் சொல்லிட்டு நான் ஸ்பெசிஃபிக்காக பண்ணியிருக்கேன். ஏன்னா தமிழில் தான் இந்த வீடியோஸ் எல்லாம் போடுறதுனால அதனோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து யூடியூப் சக்ஸஸ்னு கொடுத்துருக்கேன். மெயினாக வந்து இது வந்து தம்ப்நெயில் ரிலேட்டடான ஒரு வீடியோன்றதுனால யூடியூப் சக்ஸஸ் ஈக்குவல் டு தம்ப்நெயில் அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக நம்ம தம்ப்நெயிலுக்கு ரிலேட்டடான ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் யூடியூப் சக்ஸஸ் ஈக்குவல் டு ஐ கேச்சிங் தம்ப்நெயில், ஏன்னா ஐ கேச்சிங் தம்ப்நெயில் இருந்தால் தான் வந்து யூடியூப் வீடியோஸை பார்க்க போகிறாங்கன்றதை பேஸ் பண்ணி தான் நான் இந்த வீடியோவே ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டை நான் கொடுத்துக்கிறேன். இதில் ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு கரெக்ட் பண்ணிக்கிறேன், தம்ப்நெயில் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து கால் டு ஆக்ஷன் சொல்லுவாங்க, அது வந்து நீங்கள் வந்து ஒரு சப்டெக்ஸ்டாவோ இல்லை ஏதோ மாற்றிக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ப்ராம்ப்ட் எடுத்துகிட்டு போயிட்டு ஐடியோகிராம்ன்ற டூலை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது ஃப்ரீ தான். நீங்கள் இந்த ஐடியோகிராம் டூலில் போயிட்டு இந்த ப்ராம்ப்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட யூடியூப் தம்ப்நெயில கொடுத்துரும். இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து பேசிக் வெர்ஷன் தம்ப்நெயில். அடுத்தடுத்த இதில் வந்து நம்ம ஃபியூச்சரில், அதாவது அடுத்தடுத்த செஷன்ஸில் நம்ம அட்வான்ஸ்டு தம்ப்நெயில்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது பேசிக்னு மட்டும் காட்ட போகிறேன். நேராக நான் போயிட்டு ஐடியோகிராம்ன்ற இந்த வெப்சைட் ideogram.ai இந்த வெப்சைட்குள்ளே போயிடுங்க. போயிட்டு நீங்கள் உங்களோட கூகுள் ஐடி யூஸ் பண்ணி இதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்து டிஸ்கிரைப் வாட் யூ வாண்ட் டு சீன் இருக்கும் நார்மலாகவே ஹோம் ஸ்க்ரீன்லேயே. இந்த இடத்துல இருந்து உங்கள் ப்ராம்ப்டை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சில பேராமீட்டர்ஸை கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த தம்ப்நெயில் வந்து கிரியேட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், கீழே ஆட்டோ, ஜென்ரல், ரியலிஸ்டிக்னு இருக்கும். இதில் நீங்கள் ரியலிஸ்டிக் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம அப்போ தான் வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு தம்ப்நெயில் அது கொடுக்கும். இல்லைனா கார்ட்டூன் மாதிரியான கேரக்டர்ஸை கொடுத்துரும். அதே போல் ரைட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப முக்கியம். இது வந்து யூடியூப் தம்ப்நெயிலுக்கு 16:9 செலக்ட் பண்ணிக்கோங்க. 9:16 வந்து ஷார்ட்ஸ்க்கு, 1:1 நார்மலாக வந்து இன்ஸ்டாகிராம் போஸ்ட் அந்த மாதிரி இருக்கலாம். இந்த கலர் பேலட் வந்து நீங்கள் வரி பண்ண வேணாம், நம்ம இதுலேயே கொடுத்துட்டோம் இந்த கலர் ஸ்கீம்லாம் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் வந்து ஒரு தம்ப்நெயிலை கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ப்ராம்ப்டை கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபைனலாக வந்து ஜென்ரேட்ன்றதை கொடுத்தோம்னா இது வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். நார்மலாக வந்து இது வந்து நம்ம ப்ரீமியம் வெர்ஷன் இல்லாதனால நீங்கள் சம்டைம் வெயிட் பண்ணி ஆகணும். சம்டைம்ஸ் அது 2 மினிட்ஸ் இருக்கலாம், 5 மினிட்ஸ் இருக்கலாம், 30 செகண்ட்ஸ் இருக்கலாம். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், நம்ம விடைக்குன்ற டூலில் போயிட்டு இதே போல் தம்ப்நெயிலில் ஜென்ரேட் பண்ண பார்க்கலாம். அது ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கட்டும். இது வந்து நான் ஆல்ரெடி விடைக்கு வெர்ஷனை நான் வாங்கி வச்சுருக்கேன், app.vidaiku.com சொல்லிட்டு. இப்போ அதுக்கு முன்னாடி இங்கே ஜென்ரேட் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். இந்த ஜென்ரேட் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில். பார்த்தீங்கன்னா ஐடியோகிராமில் இதுதான் வந்து 4 தம்ப்நெயில்ஸ் வந்து கொடுக்கும் ஒரு ப்ராம்ப்ட்டுக்கு உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், நம்ம கொடுத்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ட் சவுத் இந்தியன் என்டர்பிரனர் வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து பாயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு தான் நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்தோம். அதே போல் ஒரு 4 இமேஜஸை கொடுத்துருக்கு. இந்த 4 இமேஜஸில் எது வேணுமோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த 4 இமேஜஸில் நீங்கள் சில சேஞ்சஸ் பண்ணணுன்னாலும் சேஞ்சஸ் பண்ணலாம். அதெல்லாம் அட்வான்ஸ் செஷனில் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து கேன்வால் எடுத்துகிட்டு போய் நம்ம இந்த அட்வான்ஸ்டாக இந்த
டெக்ஸ்ட் எல்லாம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ண முடியும். சம்டைம்ஸ் இந்த டெக்ஸ்ட்லலாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட கொடுக்கும் ஏஐன்றதுனால. அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஐடியோகிராம் யூஸ் பண்ணி இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு தம்ப்நெயிலை வந்து கிரியேட் பண்ண முடியும். இதில் 4 விதமான தம்ப்நெயில்ஸ் இருக்குது. எது உங்களுக்கு சூட் ஆகுதோ அதை எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து பேசிக் வெர்ஷன். இது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாலாம் கூட வந்து ப்ராம்ப்ட்ஸ் எழுத முடியும். நான் இனிஷியலாக வந்து ஒரு பேசிக் ப்ராம்ப்ட் தான் நான் கொடுத்துருக்கேன். இதே போல் நம்ம இப்போது விடைக்யூ டூலில் போயிட்டு இப்போ தம்ப்நெயில்னு ஒரு செக்ஷன் இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன ப்ராம்ப்ட் எழுதி வச்சோமோ அதே ப்ராம்ப்ட் டிஸ்கிரைப் யுவர் தம்ப்நெயில் ஐடியான்னு இருக்குது இல்லைங்களா, அங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே கிரியேட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கேயும் வந்து இதே போல் ஐடியோகிராமில் என்ன கான்செப்டோ அதே கான்செப்டே தம்ப்நெயில்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஒரு 3 தம்ப்நெயில் கிரியேட் பண்ணி கொடுக்கும். இந்த விடைக்கு வெர்ஷனை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கனால இது வந்து ஒரு ப்ரீமியம் வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ப்ரீமியம் இல்லாமல் நார்மல் வெர்ஷனையும் யூஸ் பண்ணலாம். பட் சம் லிமிடேஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போது எப்படி தம்ப்நெயில் ஜென்ரேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். கிட்டத்தட்ட வந்து ஐடியோகிராமும் விடைக்கு தம்ப்நெயில்ஸும் கிட்டத்தட்ட சேம் குவாலிட்டியில் தான் இருக்கும். பட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நம்ம எது பெஸ்ட்டாக சூட் ஆகுதோ அதை வந்து நம்ம தம்ப்நெயிலுக்கு எடுத்துக்கலாம். இப்போ ஜென்ரேட் ஆகி வர ஆரம்பிச்சிச்சு தம்ப்நெயில். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஒரு தம்ப்நெயில் ஜென்ரேட் ஆகிருக்கு. இது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும் சம்டைம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து தம்ப்நெயில்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து மோர் ஆர் லெஸ் சிமிலர் டு ஐடியோகிராம் தான். சம்டைம்ஸ் ஐடியோகிராம்ஸோட தம்ப்நெயில் நல்லாயிருக்கும். சம்டைம்ஸ் வந்து ஆப்பில் விடைக்யூவோட தம்ப்நெயில்ஸும் நல்லாயிருக்கும். நீங்கள் அதை சூஸ் பண்ணி நீங்கள் எது வேணுமோ எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம டெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் டெக்ஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். விடைக்யூவில் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதில் கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சேஞ்ச் பண்ணலாம். இல்லை கீழே டிஸ்கிரைப்ன்ற இடத்துல கிளிக் பண்ணாலும் சேஞ்ச் டெக்ஸ்ட் டு ஆன்லைன் பிஸ்னஸ், இல்லை ஆட் லேப்டாப் டு ஃபோர்க்ரவுண்ட், இந்த மாதிரி நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த தம்ப்நெயிலில் சில சேஞ்சஸ் வந்து விடைக்கு பண்ணி உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான தம்ப்நெயில், அதாவது நம்ம சொல்கிற சேஞ்சஸை பேஸ் பண்ணி தம்ப்நெயில் கொடுக்கும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம விடைக்குள்ள இருந்தும் தம்ப்நெயில்ஸை ஜென்ரேட் பண்ண முடியும். இது அடுத்தடுத்த செஷன்ஸில் நம்ம அட்வான்ஸ்டாக பார்க்கலாம். இன்றைக்கி செஷனில் இது வந்து ஒரு பேசிக் வெர்ஷனாக எப்படி வந்து ஒரு ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி தம்ப்நெயில் ஜென்ரேட் பண்ணுறதுல நீங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி செஷனில் விடைக்கு மற்றும் ஐடியோகிராம் டூல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஹை குவாலிட்டி ப்ரொஃபஷனல் தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். நம்மளோட அடுத்த செஷனில் இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.